கொட்டையா உனக்கு ஒன்று தெரியுமா? 4 நாளா எப்படி இருந்தது மயில? ஊருக்கார பேசாம எப்படி நீ உள்ள இருந்த? மயில கூட ஊருக்கார பேசுறதுக்காங்க கூட்டம் கூட்டமா வீட போய் பேசிட்டு வராங்க. நீ என்ன மாதிரின்னு தெரியல கொட்டையா. அவளும் துணி சீருன்னு ஊருக்கார பேசுறாளுங்க, அதை பண்ற இதை பண்ணு ஊருக்கார பேசுறாங்க. நீ அது சரி ஊருக்கார பேசுனா நான் வாரிக்கினேன், ஊருக்கார பேச நீ நான் வாரிக்கினேன். அந்த கோமதி ஆண்டிக்கிறாங்க இல்லையா, அந்த மேட்டான் தெருவில் ஒருத்தர் அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்க போய்க்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. பூச்சிட்டு ஒரே அமங்கலம் பண்ணிட்டுக்கிறாங்க. நான் தரமாட்டேன்னு பொண்ணு வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன வந்து கேட்கறாங்க, எதனா பொண்ணு தான் சொல்லி நான் எங்க இருந்து சொல்றது, பொண்ணு இல்லை ஒன்றும் இல்லை போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதான் உன்னை எதனா கேட்கலாமான்னு, ஏன்னா உனக்கு தெரிஞ்சு பொண்ணு தான் சொல்லுப்பா. அவன் கோமதி வேறு ரொம்ப எதனா ஒன்று சொல்லுப்பா. எதனா 4 பேருக்கிட்ட நான் உன்னை எப்படி கேட்கறது மாதிரி கேட்டு விடு வெய்யே, என்ன பண்றது? அடியா சுசீலா, அடி சுசீலா, உனக்கு ஊரா முட்டை கதைன்னா என்னத்துக்கிட்ட இப்படி பேசின்னு இருப்பேன்? அந்த அம்மா ஏதோ சிவனேன்னு கடுக்குது. அவங்க புள்ள 1 ரூபா சோறு போட்டாங்கன்னா சாப்பிட்டு எங்கேயோ கடுக்குது. அத்தை கெட்டு கொடுத்து சோறு ஆகுது அடிய. ஊரு நாட்டில் நடக்காதா சொல்லிவிட்டா என்ன கொட்டாயா நான் சொல்றது? பாரு கட்சி விட்டாக்கா எப்படி பேசுறது பாரு, என்ன பண்ண பாரு அத்தை. அதான் ஊரே அப்படித்தாங்குது. வந்து நம்ம சொல்லுங்க என்ன பண்றது? ஏம்மா அங்கே பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்கன்னு உன் தலைமலை வந்து வெஞ்சு போடுமா. நீ அவ்வளோ கூட உக்காந்து கதெல்லாம் பேசாத, போய்க்கிற வேலைக்கு போய் பாரு. எதுனா மாடு கிடு பூச்சி கட்டு, ஆட்டை போய் பூச்சி கட்டு. அது ஆட்டை மேய்ச்சனா மாட்டை பூச்சி கட்டுனா உனக்கு 1 ரூபா சோறு. ஐயோ கொட்டாயா மட்டும் லேஸ் பட்டுதா, ஆடு மேய்க்கு மாடு மேய்க்குன்னு ஏரியில் உக்காந்து எல்லா கதையும் பேசிட்டு வருது. நான் என்ன கேட்கறேன்னா கொண்டுனா சொல்லு. அவங்க வயசானவங்க பேசுமே போகிறாங்கடி. உனக்கு ஏன்டி இந்த தொழில்? மூடிக்கணும் போய் வேலையை பாடுறி. குழந்தைங்க ஒரு டீ போட்டு வைடி. அதான் டீ வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லிட்டு உக்காந்து அங்கே 1/2 மணி நேரமா பேசிட்டு வருது. இந்த பொம்பளை அங்கே பார்த்துட்டு தான் இப்போ குச்சி உக்காந்து பேசின்னு கிடக்குறேன் நான். அதான் என்ன பண்றது கொட்டாயா, எதனா பொண்ணு பார்த்து பாவம் கோமதி நம்மள நம்பி சொல்லிக்குது. எதனா பார்த்து எதனா விசாரி எதனா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ. இந்த மெயினா 4 மணிக்கு எழுந்துக்கணும், வீட்டு வாசல் போயிருக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அவ்வளோதான். எந்த வேலையும் போவேனா ஒன்றும் வேணாம். யாடி சுசீலா, முதல்ல இப்படி தாண்டி சொல்லுவாங்க. அப்புறம் கட்டிக்கின்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு வந்து நீ வேலைக்கு போ, என் புள்ள அப்படி தாண்டி குடிப்பான், அப்படி தாண்டி இருப்பான்னுட்டு நாளைக்கு உனக்கு வைப்பாங்கடி ஆப்பு. சுசீலா, நீ மூடிக்கின்னு உன் வேலையை மட்டும் பாரு சுசீலா. கோமதி நம்மள நம்பி சொல்லிக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மகாராஜ் என்ன நம்பி சொல்லினுக்குது பொண்ணு பாப்புன்னு சொல்லிவிட்டு நான் போட்டோம். நான் என்ன பண்றது சொல்லுப்பாங்களாம். ஏதோ பார்த்து நல்லா இருந்தா சந்தோஷம்தான். நீ என்ன பண்றது, காலை போக்குல கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடும்ல. நீ பாரு, நம்மள நம்பிக்கை இருக்கிறா கோமதி, பாரு கொட்டாயா என்ன பண்றது. அடி சுசீலா, நீ திருந்து மாட்டே. உனக்கு ஆப்பு வச்சாதான் உங்க வீட்டுக்காரர் உனக்கு ஆப்பு வச்சாதான்டி நீ திந்துவே. இது வரைக்கும் யாரு பேசி நீ கேட்க மாட்டேடி. நம்மள நம்பி கோமதி வேற சொல்லிக்கிறாங்க. என்ன பண்றது? என்ன போங்கடி அம்மா, நான் போறேன். என்ன பண்றது? ஊருக்கு அதை 4 நாளா பேசாம நான் வேற ஆக்கும்போது இந்த மாதிரி அந்த கட்சி வீட்டுல கைது வீட்டுல என்னவோ ஆயுதம் கட்டி சளி செஞ்சுட்டு ஓடி வந்து மாதாஜி பேச தெரியாது. என்ன பண்றது? வந்துட்டு கதை கேட்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ இலக்கண மனசாகுது சுசீலாவுக்கு. நான் என்ன பண்ணிட்டோம், அந்த முருகன் என்ன அவ்வளோ இலக்கண மனசா வச்சுக்கிறான். அந்த முருகனை தான் கேட்கணும். என்ன பண்றது? கட்சி விட்டாக்கா நீ வந்துடுறா வேணா சப்போர்ட்டுக்கு. என்ன பண்றது? எப்படியோ ஒண்ணு மூச்சு வைக்கணும். சொல்லியா ஒண்ணு மூச்சு வைக்கணும். அந்த 1000 காலத்து பயிர் சொல்லிக்கிறாங்க கல்யாணம். இந்த 2 பொம்பளைங்களுக்கும் எவ இழிச்சிவாசி மாட்ட போறாலோ தெரியல. என்ன பண்றது? அந்த முருகன் முனித்துல கோமதி விட்டு புள்ளி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான். என்ன சொல்றது கொட்டாயா? நீ பாரு 4 இடம், நானும் பாக்குற 4 இடம். பாருங்க 2 பேரும் பாருங்க. 2 பேருக்கு ஆப்பு தான். அவன் 2வது குச்சான்னா உங்களுக்கு ஆப்பு இல்ல. குடிக்க மாட்டாளாம் கோமதி. போய் என்ன பண்ணு வந்துக்கிறாளாம், குடிக்காத மாதிரி கயிறு கட்டு வந்துக்கிறாளாம். பார்க்கலாம். ஆனால் நீ நம்பி பொண்ணு பாரு சுசீலா, உனக்கு நேரம் சரியில்லை.
என்ன பண்றது காலம் தங்குது கோமதி கிட்ட பாக்குறோம்னு சொல்லிட்டு விடா என்ன கெடுக்குது அவ்வளோதான் கோமதி கேட்டாலும் நான் பாத்தியான்னு கேட்டா பார்த்தேன். பார்த்தேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு மூஞ்சி போகுது போகுது அவ்வளவுதான் என்ன பண்றது நீ சரிப்பட்டு வர மாட்டே. சரிப்பட்டு வர மாட்டேன். பார்த்துக்கலாம் அது என்ன பண்றது நம்ம கையில என்ன இருக்குது ஒன்றும் இல்லை. ஒன்றும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் பேசுவோம் ஊருக்காத ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம். நம்மளுதே அதுக்கப்புறம் காத்து வருது ஊருக்காதைக்கு மேல என்ன பண்ணுவேன் உனக்கு போனா உன் புள்ள அதுக்கு மேல அத்தி பத்தி உன்ன போதைக்கும் எனக்கு அதுக்கு மேல இருக்குது என்ன பண்றது போட்டாயா எப்படியோ ஒன்று முடிக்கணும். ஏதோ ஒண்ணு கோமதிக்கு நம்மள நம்பிக்கிறா சொல்லிக்கிறா நீ பாரு நான் பாக்குறேன் நீயும் கல்யாணத்துக்கு நல்லா பட்டு புடவைலாம் கட்டின்னு வருது நெக்லஸ் யாருன்னா அக்கம் பக்கம் கேட்டு வாங்கி போட்டு வருவேன் நானும் பட்டு புடவை கட்டின்னு வருவேன் வா 22 அங்கிலாம் போட்டு காமிச்சிக்கினேன். வா கோமதி வேற 10 புடவை எடுத்து தருவா பட்டு புடவை 10,000 ரூபாய் எடுத்து தரணுங்கிறா கோமதி பொண்ணு முச்சு குத்தாவா? ஆமா ஆமா பொண்ணு முடிச்சு கொடுத்தா பட்டு புடவை மட்டுமா? பட்டு புடவை பட்டு புடவை மட்டுமா இல்லை கால் சவரம் இல்ல நகை புரோக்கருக்கு? இல்ல நகை வேலை விற்கிறதுனால கோமதி கிட்ட நான் அதெல்லாம் வானான்ட்டேன் என்ன பண்றது வானாமா அதெல்லாம் பாவம் கோமதியும் கஷ்டப்பட்டாதான் என்ன பண்றது எல்லாரும் கஷ்டப்பட்டாதான் இருக்கிற 2 குழந்தைய பார்த்துக்கின்னு ஒய்யா வீட்டில் வைக்கிறது விட்டு ஊராமுட்டு கதைக்கு போய் போகிறேன். புரோக்கர் வேலையை பார்க்குற அடி செருப்பாலே.